அதிகாரம் 3. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு. இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடமன்று, இஸ்ரவேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய். புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைக்கனமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள். எனவே நான் உன் முகத்தை அவர்களுடைய முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்களுடைய நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன். உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையைக் கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களையெல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் இனத்து மக்களிடம் போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என அவர்களுக்கு சொல் என்றார். அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது. நான் என் பின்னே மாபெரும் ஓசை ஒலிக்க கேட்டேன். அது தம் உறைவிடத்தில் ஆண்டவரின் மாட்சி போற்ற பெருக என்றது. உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் அவற்றைத் தொடர்ந்த சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் ஓசையாக ஒலித்தது. அப்போது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது. நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என்மேல் இருந்தது. பின்னர் நான் கேபார் ஆற்றோரம் தெல் ஆபீப்பில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன். அவர்கள் குடியிருந்த இடத்தில் நானும் அவர்களிடையே 7 நாட்கள் அதிர்ச்சி உற்றவனாய் தங்கியிருந்தேன். ஆண்டவர் எசேக்கியேலை காவலாளியாக அமர்த்துதல். 7 நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காமலும் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளுமாறு நீ அவர்களிடம் கூறாமலும் இருந்தால் அவர்கள் தங்கள் குற்றப் பழியோடு சாவார்கள். ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தங்கள் தீச்செயலினின்று தங்கள் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தங்கள் குற்றப் பழியோடு சாவார்கள். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். மேலும் நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடறலை வைக்கவே அவர்கள் சாவார்கள். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தங்கள் பாவத்திலேயே சாவார்கள். அவர்களுடைய நேர்மையான செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்து அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். எசேக்கியேல்
பேசும் ஆற்றலை இழத்தல். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழுந்து சமவெளிக்குச் செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கேபார் ஆற்றோரம் நான் கண்டதைப் போன்றே விளங்கிற்று. நான் முகங்குப்புற விழுந்தேன். பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ உன் வீட்டிற்குள் சென்று உன்னை அடைத்துக்கொள். மானிடா, நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள். நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளச் செய்வேன். நீயும் பேச இயலாதவனாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எனச் சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்.